அனுஷன் ஒரு பதிவு போட்டிருந்தான். அதாவது வந்து இப்போ 40 நாளாக போது இன்னும் வந்து இந்த கண் பிரச்சனை சரியாக இல்லை. ஏன்னா இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்னடா அடைய ஒரு கல் நெஞ்சுக்காரா இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிற நீ ஏன்டா அனுஷனுக்கு உதவி செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிற உண்ட வேலை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஓட்டு போடு அவனுக்கு எப்படி சிரிக்க மனசு வருது அப்படி இப்படின்லாம் என்னைய பேசுகிறீங்க. எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ மூலமாக காட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வைக்கணுமெண்டு இல்லை. அப்போ நாங்கள் பொறுத்து கொண்டு இருந்தால் நீங்கள் ஆக டூ மச் எங்களை ஆக ஒரு கேவலமானவங்களை நினைக்கிறீங்களே, அதுதான் மனசுக்கு வேதனையாக இருக்குது. சொன்ன மட்டும் அந்த கனிவுலா கூட வந்துட்டு அவன் போட பயப்படுற ஒரு சுச்சுவேஷன்லேயும் கூட வந்து நான் வந்து அவனை தலையை பிடிச்சி கொண்டு நின்று வந்து அந்த கனிவுலாலாம் போட்டு என்னட்ட எடுத்து அட்வைஸ் கேட்ட அப்புறம் அவன் வீடியோலேயே கதைச்சவன். அப்போ அவன் உண்மையிலே ஒரு தம்பியாக இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அவன் அதெல்லாம் செஞ்சு கேட்ட அப்புறம் தான் நான் வீடியோ போட சொன்ன அப்புறம் தான் உண்மையிலே அவன் வீடியோ கூட போட்டவன். உண்மையாக சொன்னால் மட்டும் அவனோட நான் அடுத்து காய்க்கிறே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அடுத்து காய்ச்சா பயங்கர கவலையாக இருக்குது. யோசிப்பேன் ஆண்டுக்கெல்லாம் கவிதாஸ் ஒருக்கு அடுத்து காய்ச்சோன்னே ஃபுல்லாக ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் இருந்தான். ஏன் அவன்கிட்ட சிந்தனை தான் ஃபுல்லாக. ஏன்டா இப்போ நல்லா கூட தெரிஞ்சவர்தனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை என்னும் போது எப்படிடா அதை பார்த்து கொண்டு இருக்கல யோசிச்சுப்பாங்க. யார் மறந்தாலும் ஒரு நாளும் அவன் என்னையே மறக்கவே மாட்டான். சீரியஸ்லி இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கே தவிர இல்லாட்டி நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே அவன்கிட்ட போயிட்டு வரும். இன்றைக்கும் எங்களை எதிர்த்து எவ்வளோ கிளர்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு போகிற டைமில் எங்களோட கூட இருந்தவனை பற்றி நீங்கள் எப்படி எழுதும்போது எவ்வளோ மனசு கவலையாக இருக்கும். நான் இவ்வளோ தூரம் கதைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வேதனை மனசு வேதனையாக இருக்குது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆரண்டே தெரியாதவனை தேடி வந்துட்டு உதவி செய்கிறவங்களுக்கு வந்துட்டு கூடவே இருந்தவனுக்கு உதவி செய்கிற பெரிய விஷயம் இல்லை. நீங்களும் ப்ரே பண்ணுங்க தம்பிக்கு வந்துட்டு ஓகே ஆகணும்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஆனால் என்னத்தை சொன்னாலும் கவிதாஸ் டிஷர்ட்டு தாங்க ஆசான் சட்டை படிங்க. சிம்பாவே அந்த யூனிஃபார்ம் கிடையாது. சிம்பாவே இல்லை கன்னியா கன்னியா நானுங்கடா ரிங்கோல இருந்து ஒரு டீம் இறக்கிட்டாங்களே யோசிச்சேன். அப்போ என்ன சொல்கிறது, சிரித்தாலும் என்ன சொல்கிறது பேசுகிறாங்க, அழுதாலும் பேசுகிறாங்க. சிரிச்சா கேட்குறாங்க என் கடவுளாக சிரிக்கிறேன், அழுதா கேட்குறாங்க ஏன் சிரிக்கிறீங்க இல்லைன்ட்டு. அப்படி கொத்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்ன்றதுக்கு அப்பால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டிய சரி தானே, அதெல்லாம் வந்துட்டு அதை சொல்லிக்கொள்வோம். அப்போ அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ அதுவும் உனக்கு சொல்ல இல்லாட்டி நீங்கள் அப்படி அங்கேயே பார்த்துட்டு இருப்பாங்க டிராக்டரில் யார் போகிற என்ன செய்கிறாங்க. அது நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் சொல்லிட்டுறல நீங்கள் சொல்கிறானே. இப்போ என்ன கடவுளே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரியா, இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வருவோம். அதாவது வந்து இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னம் அனுஷன் ஒரு பதிவு போட்டிருந்தான். அதாவது வந்து இப்போ 40 நாளாக போது இன்னும் வந்து இந்த கண் பிரச்சனை சரியாக இல்லை, எனக்கு வந்துட்டு உதவி செய்யுங்க மக்களே அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தான். ஸோ அந்த வீடியோ தம்பி போட்ட நாளில் இருந்து நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் நார்மலாக எங்களை நேசிக்கக்கூடியவங்க வீடியோ பார்க்குறாங்க இல்லைன்றில்லை. ஆனால் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்னடா அடைய ஒரு கல் நெஞ்சுக்காரா இவ்வளோ பேருக்கு உதவி செய்கிற நீ ஏன்டா அனுஷனுக்கு உதவி செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிற உண்ட வேலை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஓட்டு போடு அவனுக்கு எப்படி சிரிக்க மனசு வருது அப்படி இப்படின்லாம் என்னைய பேசுகிறீங்க. அப்போ நான் வந்து அதை குற்றமாக சொல்லல. அதாவது வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ மூலமாக காட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வைக்கணுமெண்டு இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து அனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டுது. அதாவது வந்து காய்ச்சல் என்ற உடனே வந்து முதலாவது எங்களுக்கு தான் கால் பண்ணவன். அப்போ நான் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன், இந்த மாதிரி செய்கிற தம்பி ஓரேஞ்ச் வாங்கி சாப்பிடு, விட்டமின் சி சாப்பிடு, ஓவராக ஃபீவராக இருந்தால் கொண்டு போ, அது வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், டெங்குவாக இருக்கலாம், ப்ளட் கவுண்ட் எடுத்து பாருன்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணி நான் அதெல்லாம் பார்த்து நார்மல்னு சொல்லி பிறகு வந்து தம்பி வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தான், அண்ணா கண்ணெல்லாம் பயங்கர வேதனையாக இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லி. அப்போ ஈரச்சியிலெல்லாம் வச்சு போட்டு வந்து அப்படியே இருக்கிறான் அவன் மனுஷன் சார் தானே. அப்போ இருக்கக்குள்ளே கூட இப்போ நான் சொல்கிறேன் வந்து இது கொஞ்சம் ஏதோ ஒரு வித்தியாசமான இஷ்யூ மாதிரி இருக்குது, நீ எதுக்கும் ஒரு கால் கொண்டு போயிருக்கா ப்ராப்பராக எல்லாத்தையும் திருப்பி செக் பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்குள்ளதான் வந்து அனுஷனுக்கு திடீரென இந்த மாதிரிக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அப்போ வந்தால் தெரியும் தானே, சும்மா நார்மலாக இப்போ ஒரு ஃபீவர் அப்படி இப்படின்னு சொன்னால் இருக்கலாம், நாங்கள் பார்க்க போக தேவையில்லை. ஆனால் அவனுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை வந்து கண் கொஞ்சம் இப்படி பிளர் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொன்ன உடனே
உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்கள் அவனை பார்க்குறக்காண்டி தான் பெட்டிக்கோலாவுக்கு போனாங்க. ஏன்னா உண்மையிலே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் வந்து இப்போ எதையும் சொல்லக்கூடாது நினைக்கிறது சரிதான். இப்போ நட்புக்குள்ளே பழகிறது, அண்ணன் தம்பியாக பழகிற செய்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் பொறுத்து கொண்டு இருந்தால் நீங்கள் ஆக டூ மச் எங்களை ஆக ஒரு கேவலமானவங்கள நினைக்கிறீங்களே, அதுதான் மனசுக்கு வேதனையாக இருக்குது. அப்போ உண்மையிலே எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உடனடியாக பெட்டிக்கோலாவுக்கு போயிருந்தோம். ஸோ பெட்டிக்கோலாவுக்கு போயிட்டு சொன்னால் நம்ம அடிங்க முதல் நாள் வந்து நாங்கள் பெட்டிக்கோலா ரீச் ஆகிக்குள்ள வந்து 1 மணி. அப்போ வந்து அந்த டைமில் கவிதாசனை விட்டையும் போகல நிலைமையில் ஒரு கோயிலுக்கு முன்னுக்கு நான் காரை போட்டுட்டு அந்த வீடியோவை போட்டு நாங்கள் தானே காருக்கு படுத்த மாதிரியோ அப்போ போட்டுட்டு படுத்துட்டு விடிய பரமையை வந்து நாங்கள் அனுஷனை போய் சந்திச்சு சொன்னால் நம்ம அன்றைக்கி தெரியுமே. நான் இப்போ அவனோட சுச்சுவேஷன் வந்து ஓகே, அவன் இப்போ வீடியோஸும் செய்கிறதில்ல. உண்மையிலே வந்து எத்தனை பேர் தான் எங்களை கல்லன் சொன்னாலும் வெளிநாட்டுக்காட்ட காசில் வாழ்கிறவன்னு சொன்னாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உழைப்பு இந்த யூடியூப் மட்டும்தான். அப்போ அவனுக்கு வந்துட்டு அது இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் சொன்னால் நம்ம அன்றைக்கி ஒரு அண்ணனை வந்து எனக்கு தெரியும் அவன்கிட்ட நிலை மறைட்டு ஓகே இப்போ கையில் செலவுக்கு காசு இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு உடனடியாக நாங்கள் அவன்கிட்ட வீட்டை போய்ட்டு என்னால் முடிஞ்ச ஒரு பங்கு நான் அவனோட அங்கே அம்மாவோட கையில் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஓகே இதை நீங்கள் தற்சமயம் செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கல்முனை ஹாஸ்பிட்டலில் அவன் வந்துட்டு அட்மிட் ஆகியிருந்தவன். அப்போ நாங்கள் அவனோட கூட இருந்து சொன்னால் மட்டும் அந்த கனிவுலா கூட வந்துட்டு அவன் போட பயப்படுற ஒரு சுச்சுவேஷன்லேயும் கூட வந்து நான் வந்து அவனை தலையை பிடிச்சி கொண்டு நின்று வந்து அந்த கனிவுலெல்லாம் போட்டு அவனை அந்த சிடி ஸ்கேன் பண்ணுறதுக்கெல்லாம் அனுப்பி அவனுக்கு ஆறுதல் சொல்லி இந்த சிடி ஸ்கேன் வந்துட்டு நார்மலாக வரும்டா, நீ ஒன்று கொஞ்சம் யோசிக்காதேன்னு சொல்லி அவனோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டு நார்மலாக வந்துட்டுன்னு சொன்ன பிறகு தான் சரி அப்போ இது ஏதோ ஒரு இஷ்யூ ஆகும், அப்போது உனக்கு ஒரு கொஞ்ச நாள் போக எல்லாம் ஓகே ஆக நீ ஒன்றுக்கும் ஒரி பண்ணாதேன்னு சொல்லி அவனை கடைசியாக ஏற்றி கொண்டு போயிட்டு சலூனில் விட்டுட்டு நீ முடி வெட்டி போட்டு வீட்டை உனக்கு வீட்டை போகிறதுக்கு மக்களை அரேஞ்ச் பண்ணி விட்றோம்ன்றெல்லாம் சொல்லி போட்டு தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் ஜெஃப்னாக்கு. அப்போ இப்போ தான் அனுஷம் வந்து தண்டை சேனலில் வந்துட்டு வீடியோ போட்டவன். அப்போ அவன் கேட்டவன் நான் என்ன நான் செய்கிற சேனலுக்குன்னு சொல்ல நான் சொன்னான் இல்லை இப்போ நீ இப்போ ஒரு தற்சமயம் நீ ஒரு வீடியோ சும்மா கதைச்சி போட்டுட்டேன்னு சொன்னால் உண்ட இஷ்யூன்ற அந்த ஒரு சிவியர் வந்துட்டு மக்களுக்கு தெரியாது. அதால் நீ வெயிட் பண்ணு, அந்த உண்ட பிரச்சனை ஓகே ஆகும் மட்டும் வந்து நீ வெயிட் பண்ணு. ஸோ வெயிட் பண்ணி ஓகே ஆகினா அப்புறம் வந்துட்டு ஓகே ஆகிட்டேன்னு சொன்னால் நீ ஹாப்பியாக வீடியோ போடுறான். ஒரு வேளை உண்ட பிரச்சனை ஓகே ஆகலைன்னு சொன்னால் நீ அதை பற்றியே கதைச்சி போடுன்னு சொல்லி. அப்போ இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னே எனக்கு எடுத்து கேட்டான் அண்ணா அப்படி எனக்கு வந்துட்டு இப்படி பிரச்சனை இன்னும் சரியாகலை, நான் என்ன செய்யலாம், இதை பற்றி ஒரு அறிவிக்கத்தானே வேணும் மக்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ வந்து கதைச்சி போட்டு விடுங்கண்ணா எனக்காண்டி வந்துன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன்னா அப்போ இங்கே வா, இப்போ நீ வந்து சேனல் இல்லைன்னு சொன்னால் வேறு பிரச்சனை, அப்போ உனக்கு ஒரு சேனல் இருக்குது, அப்போ உனக்கு ஒரு சேனல் இருக்கேக்குள்ளே வந்துட்டு நான் கதைச்சி போடுறதில்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் கதைச்சி போடுவேன்டா, அப்போ உனக்காண்டி நான் எதுவும் செய்வேன். ஆனால் அது எப்போ வந்துட்டு இன்னும் நல்லா ரீச் ஆகி உனக்கும் வந்துட்டு தேவையான விஷயங்கள் கிடைக்குமெண்டா அதை நீ உண்ட வாயாலேயே சொல்லும்போது அப்போ வந்து நீ உண்ட பிரச்சனையை வந்துட்டு உண்ட வாயால் சொல்கிறதுக்கும் நான் வந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ மாதிரியெல்லாம் கதை உண்டு. அப்போ அனுஷன் எனக்கு எடுத்து கேட்டுவிட நான் சொன்னான் இப்படி ஒரு வீடியோ ஆன் பண்ணி போட்டு நீ கண்ணாடி ஒன்றை போட்டுக்கொண்டு உண்ட பிரச்சனையை நீ கதைச்சி வந்துட்டு நீ மக்களுக்கு சொல்லு, இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்க, எல்லா ஸ்கேன் எடுத்துனாங்க, ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்து எங்களுக்கு இதாக என்ன பாசிட்டிவாக அதாவது வந்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டு சாதகமாக வந்த போதும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரி வரையில்லைன்றதை வந்து இன்ஃபார்ம் பண்ணு, டாக்டர்ஸ் மேலே ஹெல்ப்பை வந்துட்டு சீக் பண்ண அண்ட் வந்துட்டு உனக்கு ஃபினான்சியலாக எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் நீ அதையுமே மக்களுக்கு சொல்லு சரிதானே, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்ன அப்புறம் தான் ஓகேண்ணா அப்போ நான் கதை கட்டுமாண்டு என்னட்ட எடுத்து அட்வைஸ் கேட்ட அப்புறம் தான் அவன் வீடியோலேயே கதைச்சவன். அப்போ அவன் உண்மையிலேயே ஒரு தம்பியாக இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அவன் அதெல்லாம் செஞ்சு கேட்ட அப்புறம் தான் நான் வீடியோ போட சொன்ன அப்புறம் தான் உண்மையிலே அவன் வீடியோ கூட போட்டவன் சரிதானே. அப்போ இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீ வேலையை விட்டுட்டு போயிட்டு அவனோட போயிருந்து அவனுக்கு பின்னால் தெரிஞ்சு அந்த உதவியை செஞ்சு கூடன்னு நீங்கள் சொல்கிறது வந்து மேலே எவ்வளோ ஒரு பிள்ளையான வேலை. நாங்கள் ஏதோ ஒன்றுமே செய்யாத மாதிரிலாம் நீங்கள் கதைக்கிறீங்க. இந்த பிரச்சனைன்னு சொல்லி அறிஞ்ச உடனே நாங்கள் உடனே ஓடிப்போம். நாங்கள் போயிட்டு 4 நாள் நின்று அவனோட நின்று அந்த ஃபுல் ஸ்கேன் பண்ணி எல்லாம் வந்துட்டு நார்மலான்னு சொன்ன அப்புறம் தான் கடைசியாகவும் அட்வைஸ் பண்ணி போட்டு என்னால் முடிஞ்ச ஒரு பகுதியை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி போட்டு தான் வந்தேன். நான் அது எவ்வளோ ஒன்று சொல்ல விரும்பலை சரி தானே. அது சொன்ன உண்மையிலே தம்பி என்ற ரீதியில் அதை நான் செஞ்சதில் கூட அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ கூட நான் இதை சொல்கிற காரணம் வந்து நீங்கள் கேட்டதால் சரி தானே. உண்மையிலே மனசு கவலையாக இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு கதைக்கும் போது நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற மாதிரி நான் எல்லாம் உண்மையாக வந்து எதையுமே நீங்கள் சொல்லித்தான் செய்யணும்னு நினைக்கிற ஆள் இல்லை. நான் வந்து சொல்லாமலே வந்து புரிஞ்சு கொண்டு தான் எல்லா விஷயமும் செய்கிறேன். இப்போ அவிதாசை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு நிலைமையில் வந்துட்டு நீங்கள் இப்படி வந்து மனசுக்கு வேதனைப்படுற மாதிரி நீங்கள் எழுதும் போதே இவ்வளோ கவலையாக இருக்கும். இப்போ அனுஷன் வந்துட்டு வீடியோ போட்டுட்டான்.
அப்போ கண்டிப்பாக அனுஷன் வந்து அதில் கான்டாக்ட் நம்பரை கொடுத்த மாதிரிக்கு அப்போ அனுஷன் அதை மேனேஜ் பண்ணி இப்போ அனுஷனால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் ஒரு கதைக்கு வந்துட்டு ஃபோனை வந்துட்டு அவனுக்கு பார்க்க இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட வீட்டுக்காரோட ஹெல்ப்போடு அவன் அந்த உதவிகள் எடுத்து செய்வான். கண்டிப்பாக எனக்கு கூட நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் அதுகள் இதுகள்லாம் அனுப்பும்போது அதை நான் அப்படியே அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த மாதிரி ஒக்கா ட்ரை பண்ணி பாடுறா தம்பின்னு சொல்லி. இப்போ நான் கேட்குறேன், சரி இப்போ அனுஷனை நான் மட்டும் இல்லை நீங்களும் தான் நேசிக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் தான் நேசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படி அவனால் சந்தோஷமாக வீடியோ போட முடியுதுன்னு சொன்னால், இப்போ இது வந்து எங்களுடைய ஒரு வேலை. அப்போ நான் உங்களை கேட்குறேன், இப்போ அனுஷனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு போட்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் நிற்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ நாளாந்து நீங்கள் சாப்பிடாம வருவீங்களா? இல்லை தானே, நீங்கள் சாப்பிட்றீங்க, வேலைக்கு போகிறீங்க, எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் வந்து எங்களுடைய ஒரு வேலை. என்ன அப்போ நாங்களும் வந்துட்டு இதை செய்ய விட்டு போயிட்டு தம்பியோடு இருந்தோம்னு சொன்னால் எல்லா பக்கத்தாலையுமே வந்துட்டு இறுகிடுவோம். இறுகினா நாளைக்கு இது மட்டும் பிரச்சனைண்டா கூட யாருமே பார்த்துக்கொள்ள முடியாத நிலைமையாக போயிருமேண்ணா. அப்போ தயவு செய்து நீங்கள் அதை புரிஞ்சு கொண்டு கதைக்கணும். சரி, அண்ட் வந்து நீங்கள் உடனே போயிட்டு பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொன்ன உடனே பர்டிகுலருக்கு டக்குன்னு போகக்கூடிய மாதிரி இல்லை. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 மணித்தியால் 10 மணித்தியால் பயணம் அது இங்கேருந்து பர்டிகுலருக்கு போகிறேன்னு சொன்னால். அண்ட் வந்துட்டு அப்படி திடீர்னு நினைச்ச மாதிரிக்கு நாங்கள் போகவும் முடியாது. எங்களோட வீட்டையும் வந்துட்டு அம்மா தனிங்க. இல்லாட்டி நான் இப்போ எங்கேயோ எல்லாம் போயிருப்பேன், உதவிகள் வீடியோகள் செய்கிறக்குன்னு கூட நிறைய இடங்களுக்கு நான் போயிருப்பேன். இப்போ நிறைய பிரச்சனைகளாம் இப்போ நாங்கள் வீட்டில் நிற்க வேண்டிய சுச்சுவேஷனாகவும் இருக்குது. அம்மாவுக்குமே கொஞ்சம் மேலாது. அப்போ இதுவில் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு கதைங்க. நாங்கள் வந்துட்டு எதுவுமே செய்யாமல் இல்லை, அவனுக்கு கொண்டு வந்து சொன்ன உடனே நாங்கள் ஓடி போனாங்களே. இவன் ஜதோட அம்மா கூட அன்றைக்கு பிளட் தேவைண்டா. அப்புறம் வந்துட்டு ஓகே, அவன் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எங்களை தான் பிளட் கேட்டது. ஆனால் நான் அவனுக்கு சொன்னான், நீ செக் பண்ணி பேர அவனால் ஏலாட்டி அடுத்த கட்டம் பார்ப்போம்னு சொல்லி இப்போ அவன் மூலமாகவே கொடுத்து அந்த ஒரு உதவியை செஞ்சுட்டு தான் பண்ணாங்க. அந்த மாதிரி நாங்கள் வந்து எதுவுமே வந்து நீங்கள் சொல்லித்தான் செய்யணும் இல்லை. ஆனால் மன வருத்தமாக இருக்குது. என்ன நீ ஆக ஒரு கேவலமாக கதைக்கிறீங்க. நீ ஒரு வீடியோ போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் உண்மையிலே வந்து நண்பர்களுக்குள்ளேயே வந்துட்டு சீட் பண்ண மாதிரி போகக்கூடாது. நாளைக்கு பாருங்கள், இப்போ பொதுமக்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டு உதவி பண்ணும்போதே வந்து கதைக்கிறாங்க என்னண்டு அதை நாங்கள் கொள்ளை அடிக்கிறோம்ண்டு. இப்போ அனுஷனுக்கு உதவி தேவைன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இப்போ அனுஷனுக்கு வந்துட்டு நான் கொடுத்த ஹெல்ப் வந்துட்டு குறைவாக இருக்குன்னு வைப்போமே, பிற ஒரு பேர் வந்து வேணுண்டு தம்பியாக பழகினவனை வச்சு வந்துட்டு கொள்ளை அடிச்சிட்டான்னு சொல்லி. அப்போ இப்படியான சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணுமென்றக்காண்டி தான் நான் சொன்னேன், தம்பி நீயே கதைச்சி போடுறா, நீயா சொல்லும்போது தான் அது வந்துட்டு 100% எஃபெக்ட் பண்ணி உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய வழிகள் கிடைக்குமென்னு சொல்லி. தயவு செய்து யாரும் நீங்கள் அப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி எழுதாதீங்க. உண்மையிலே வந்துட்டு வேதனையாக இருக்குது. எங்களுக்குமே கவலைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு விடிஞ்சொலுமினதுலேருந்து இரவாக மட்டும் எங்களுக்குமே பிரச்சனைகள் நிறைய வரும், சரிதானே? அப்போ இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு விடிய ஒரு செத்த வீடு, அல்லாட்டி நாளைக்கு ஒரு பிறந்தநாள் ஒன்றுக்கு போகணும், அல்லாட்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மண்டைக்குள்ளே வச்சுக்கொண்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் விடுறீங்களா? இல்லை, ஏன் வேலைக்கு போனால் தான் உங்களால் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இந்த யூடியூப்ன்றது தான் எங்களுடைய ஒரு வேலை. உங்களுக்கு தெரியும் நல்லா, வந்து யார் தான் என்னத்தை தான் கதைச்சி போட்டாலுமே கூட எங்களுக்கு இந்த இதுலேருந்து வரக்கூடிய ஒரு இங்கே மட்டும்தான் எங்கள் 3 பேருக்குமே வந்துட்டு சாப்பாடு போடுது. அப்போ நாங்கள் அதை செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் நாளைக்கு நாங்கள் யார்கிட்டையும் பாய்ந்து நாங்கள் ஹெல்ப் கேட்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்படி ஹெல்ப் கேட்டால் அப்புறம் என்ன கதைப்பாங்க, இந்த தொடங்கிட்டாங்க வெளிநாட்டுக்காரர்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி. அப்போ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம், உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய ஒரு நோக்கம். அதுக்காண்டி எங்களையே நாங்கள் என்ன சொல்கிறோம், தியாகம் செய்கிற மாதிரி திரியிறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, என்னடாப்பா இந்த வயசில் நீங்கள் ஓடி திரியிற ஓட்டம், ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி. விடிய பரம் ஒரு 9 மணிக்கு விளக்கிட்டமே இருந்தால் இரவு 9-10 மணி ஆகும் வீட்டை போகிறதுக்கு. சொன்ன மாட்டிங்க மதிய சாப்பாடு வந்து அம்மாண்ட கையால் இப்போ சாப்பிட்றதே இல்லை, ஃபுல்லாக கடையில் தான். கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், சுகர் இருக்கட்டும், எதுவுமே வந்து செக் பண்ணுறது இல்லை, ஃபுல்லாக வந்து கடையிலேயே சாப்பிட்றது. இப்படியே வெயிலத்துக்கு ஓடிட்டு இன்றைக்கு வந்து சொன்ன மாட்டிங்க இந்த சளி வந்து எத்தனை நாளாக இன்னும் மாறவே இல்லை. அதுக்கு கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் போகவே இல்லை. அம்மா கூட பேசி கொண்டிருப்போம், எந்த நாளும் விரும்பி கொண்டிருக்கோம், அது என்ன பிரச்சனை போய் பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி நாங்கள் எங்களையே கவனிக்காமல் ஓடி திரியும் போது வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு நிலைமைக்குள்ளாக வந்துட்டு அதுவும் அவன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு மன வருத்தம். உண்மையாக சொன்னால் மாட்டிங்க அவனோட நான் அடுத்து காய்க்கிறே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அடுத்து காய்ச்சா பயங்கர கவலையாக இருக்கும். யோசிப்பேன், ஆண்டுக்கெல்லாம் கவிதாஸ் ஒருக்கு அடுத்து காய்ச்சோன்னே ஃபுல்லாக ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் இருந்தானே. ஏன் அவன்கிட்ட சிந்தனை தான் ஃபுல்லாக. ஏன்டா இப்போ நல்லா கூட தெரிஞ்சவர்தனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைன்றும் போது எப்படிடா அதை பார்த்து கொண்டு இருக்கல யோசிப்பாங்க. இப்போ நான் மட்டும் இல்லை, அவங்களோட ஊரில் இருக்கக்கூடியவங்க கூட அவங்கள வேலையை எல்லாரும் செய்வாங்க, செஞ்சாலும் மைண்டில் ஒரு பக்கத்தால் வந்து அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணாமல் இல்லை, எல்லா பக்கத்தாலையும் ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் சரி வரையிலேண்டா என்னென்று கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வழி சொல்லுங்க, அப்போ என்னென்று கண்டுபிடிக்கலாம்ண்டு. மெடிக்கல் ஃபீல்டால் சயின்டிஃபிக்கலாக எல்லாருமே சொல்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல்.
ஆனால் வந்து சரி வருது இல்லை. அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? சும்மா இதுதான் சாட்டுன்னு சொல்லி போட்டு வந்து உண்மையில எங்களை நேசிக்கக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த ஒரு சில பேர் வந்து இந்த குழப்பி வந்து இருக்கிறாங்க தானே, அவங்க தான் வந்து வேணுமென்று கமெண்ட் எழுதுறது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 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 பேட் ஆட்டிடியூட் எங்களை பற்றி கிரியேட் பண்ணணுமெண்டக்காண்டி. உண்மையில சொன்னாடிங்க பெரிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் நாங்கள் பட்டிக்குள்ளக்கு போயிட்டு 4 நாள் அவனோட நின்று வந்து அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வர மட்டும் வெயிட் பண்ணி அது பாசிட்டிவ் வந்த அப்புறம் நாங்கள் விட்டுட்டு வந்தேன். நீ ஒன்று கொஞ்சம் யோசிக்கன்னு சொல்லி கடைசியாக கூட கொழும்பு போகிறதுக்கு முன்னே நாங்கள் கதைச்சிருந்தோம் கொழும்புன்ற ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கடைசியாக கூட வீடியோ போட சொன்னதே நான் தான். நீ போடுறா வீடியோ இப்படி போடு, உனக்கு ஹெல்ப் வந்து கிடைக்கும், நீ யோசிக்காத ஒன்றுக்குன்னு சொன்னதே நான் தான். இது எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் வந்து இப்படி கதைக்கிறீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் என்னையே நீங்கள் நேசித்து வீடியோ பார்க்குறீங்கன்றதுலே வந்து அர்த்தம் இல்லை. சரி தானே, நான் இவ்வளோ எமோஷனலாக கதைக்கிறேன்னு சொன்னால் காரணம் நீங்கள் ஒவ்வொரு தினம் வந்து அனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நான் என்ன டாக்டரா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீ சொல்லாமல் இருக்கா? உண்மைதான். இவ்வளோ எம்பியாக இருக்குது. எனக்கு மண்டையெல்லாம் விரைக்குது என்னடா நடக்குதுன்னு சொல்லி. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, என்ன நம்ம வந்து இப்போ நம்ம அந்த ஒரு 4 நாளுமே வந்து கூட நின்றதை விட நம்ம இப்போ அவனோட கதைக்கிறல்ல பேசலன்னு இல்லை தானே. நாங்கள் எப்போவும் கால் பண்ணி கதைக்கிறது இருந்துமே கூட அனுஷன் ஒரு சின்ன இதுகளை யோசிக்கும் போது உண்மையிலேயே சரியான மாதிரி கவலையாக இருக்கும். அப்படி நாங்கள் ஒன்றுமே யோசிக்காமல் இருக்கிறது, அவனில் ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறதுன்னு இல்லை. அந்த கொமாண்ட் எழுதுறவங்கன்னா அது வந்து என்னென்னு சொன்னால் அது வந்து இப்போ நல்லவன் மாதிரி நடித்து மூட்டி விடுற மாதிரி தான் அவங்களோட கொமாண்டு லவ் ஒன்று இருக்குது. பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது. உண்மையிலேயே வந்து நாங்களுமே கூட ஒவ்வொரு வேலைகள்லேயுமே கூட சில டைம்களில் அனுஷன் எண்ணம் வராத நாளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அவன் அப்படி இருந்தவன் இப்போ வந்து முடங்கி போயிருக்கான்னு சொல்லும்போது சரியான மாதிரி கவலை தான். என்ன செய்யறது, கடவுள்ன்ற கையில் தான் இருக்கு. நீ அவன் வந்து மீண்டு வரணும். உங்களுக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். தெரியாமல் எத்தனையோ பிரச்சனை தம்பிக்கு வர முழு பிரச்சனையிலேருந்தேமே ஒரு பக்கபலமாக இருந்து காப்பாற்றி விட்டது நான் தான். அது அவனை கேட்டிங்கன்னாலே தெரியும். இன்றைய கூட சொல்லுவான், அந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ஒரு சேனலை வந்துட்டு ஃபுல்லாக ரிகவர் பண்ணி ஒரு இன்றைக்கு அதை இயங்குதுன்னு சொன்னாலே அதுக்கு காரணம் அண்ணா தானன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ஸ்காம் பண்ணி எவ்வளோ ட்ரீட்டிங் எல்லாம் பெறும்போது ஃபுல்லாக பேக்கப் பண்ணி வந்துட்டு அவனை மீட்டு விட்டதை வந்துட்டு நான் தான். அது மட்டும் இல்லை, எவ்வளோ ஃபினான்சியல் ப்ராப்ளம் வரும்போது கூட தம்பி என்னோட ஷேர் பண்ணுவான். நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஆறுதலாக இருந்திருக்கேன். அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. இது கூட இப்போ இந்த வீடியோ கூட அனுஷன் பார்ப்பான். அனுஷன் பார்த்தா அனுஷனுக்கு கண்டிப்பாக தெரியும் அண்ணா செஞ்சவரா இல்லையான்றது வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும். வந்து இன்றைக்கு எங்கேயோ இருந்த ஒரு அனுஷனை கூட்டிக்கொண்டு வந்து நான் என்னோட வச்சிருந்து உண்மையிலே சொன்னாமல் எவ்வளோ தூரம் என்னால் சப்போர்ட் பண்ணலுமோ அவ்வளோ தூரம் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவனோட நல்ல ஒரு டேலண்டடான ஆள். ஆனால் வந்து ஒரு இளமர காய் மாதிரி இருந்தவன் அவனை அப்போ என்னோட கூட்டிக்கொண்டு வந்து சொன்னான் மாதிரி இந்த ஹெல்ப்பிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்ய சொன்னதே வந்து நான் தான். நான் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு நாள் நான் பெருமை காண்டி கதைக்க மாட்டேன். நான் எனக்கு சொந்தமாக நானாக சொல்லி பெருமையோட அவசியமும் இல்லை. அவனே தன் வீடியோக்களில் சொன்ன ரீதியில் தான் நான் அதை இப்போ உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். மற்றபடி இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் வளர்த்து விட்டுருக்கோம். ஆனால் எல்லாருமே எங்களை மறந்துட்டாங்க. அதை குறித்தான வேதனையை மட்டுமே நான் மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டு இப்போ நான் வந்துட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ கூட பாருங்க, இந்த கவிதாஸ், இந்த அக்கினி என்ற ஒரு தம்பியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னே எங்கே இருந்தாண்டே சும்பங்காணி அந்த கோயில் கட்டுலையும் கிணத்து கட்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியகாரன் மாதிரி போனுகளோடையும் அதோடையும் மினக்கட்டு கொண்டு இருந்தவன் இன்றைக்கு வந்து அக்கினி என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து சொன்னான மாதிரிங்க நேற்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம். அங்கே போஸ்ட் ஆஃபீஸுக்கு உள்ள நிற்கிறானே, டே அக்கினி என்ன இஞ்சாலேன்ற அப்போ பட்டிக்குளோ தும்பங்கனி, உண்மையிலே தும்பங்கனி அந்த திக்கோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேப்பில் அடிச்சிங்கன்னா கூட அந்த சுரவனேடி விட்டுன்ற இடம் வந்து சிலவில் காட்டாது. அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்தவன் வந்து இன்றைக்கி பருத்தித்துறையில் உள்ள ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டு போகும்போது வந்து டே அக்னி என்ன இஞ்சால் என்ன அலுவலன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இப்போ நாளைக்கு வந்து அக்னி வந்து ஒரு கனடா பிள்ளைய விரும்பி கனடாவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ போயிட்டு ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணால் அதே ஆக்கள் வந்து அக்னியை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ நாளைக்கு வந்துட்டு அக்னி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அக்னி சொல்லி ஒரு வார்த்தை கூட என்னையை பற்றி கதை காட்டிலும் கூட அந்த இடத்துல நான் வந்து ஒரி பண்ண மாட்டேன். அவன் நல்லா இருக்கிறான் என்றதை மட்டும்தான் நான் வந்து யோசிப்பேன். சின்ன ஒரு மனக்கவலை இருக்கும், ஒரு வார்த்தை கூட என்னையை பற்றி கதைக்கலை அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய பேர் இப்போ உனக்கே தெரியும் கவிதா செஞ்சுருக்காங்க, சரி தானே. ஆனால் நான் உண்மையில அதை பற்றி கவலைப்படையலேன். சரி அவங்க நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வேலை வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுமன்றது மட்டும்தான், சரி தானே. இவ்வளோ எமோஷனலாக வந்துட்டு கதைக்க வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் சும்மா அழுதுறீங்க. நமக்கு இறக்கமே இல்லைன்னா என்னால் என்ன செய்ய முடியும்? எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் பார்த்து எத்தனையோ ஸ்கேன் எடுத்து
இவ்வளோ காசு லட்சக்கணக்கில் செலவழிச்சு எல்லா ரிப்போர்ட்டுமே வந்துட்டு சாதகமாக வருது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்கடா. இப்போ இனி நான் கடவுளாக மாறணும் இல்லாட்டி மந்திரவாதியாக மாறணும் என்ன யோசிச்சு பாருங்க. ஆபம் இல்லாட்டி இது வந்து இப்போ இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாச்சு, இதை வந்து இந்தியா கொண்டு போய் தான் சரி பண்ணணும், இல்லாட்டி இந்த நாட்டுக்கு கொண்டு போய் தான் சரி பண்ணணும்ன்ற யாராச்சும் ஒரு முடிவு சொன்னாலாச்சும் அதுக்கு நாங்கள் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இப்போ எதுவுமே தெரியாத அடிப்படையில் என்ன நாங்கள் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ஆபம் நாங்களும் ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு எங்களோட வாழ்க்கையும் பார்க்கத்தானே வேணும். நீங்கள் யோசிப்பாங்க, நான் ஒரு தனியால் என்றாலும் பரவாயில்ல, என்ன நம்பி கவிதாஸ் இருக்காங்க, கவிதாஸ் பின்னால் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்னி இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாரையும் பற்றி யோசிக்கத்தானே வேணும். ஒரு நிமிஷம் வந்து ஒரு கமெண்ட் எழுதணும், தயவு செய்து யோசிச்சு எழுதுங்க. நாங்கள் அவனை பற்றி கதைக்காமல் இல்லை கொல்லாமல் இல்லை, நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ கூட கடைசியாக தம்பி போட்ட வீடியோக்கு காரணம் நான் தான். என்னையை ஃபோன் பண்ணி கேட்டவனே, அவன் என்னை தான் போட சொல்லி கேட்டவன். ஆனால் நான் சொன்னேன், தம்பி நீ தான் போடணும் கட்டாயம், இப்படியெல்லாம் கதைன்னு சொல்லி வேணுமெண்டா நீங்கள் பர்சனலாக தம்பியோட கதைக்கிற நீங்கள் எடுத்து கேளுங்க. அண்ணாவோட எடுத்து கதைச்ச நீ அண்ணா அப்படி சொன்னவனான்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக சொல்லுவான். யார் மறந்தாலும் ஒரு நாளும் அவன் என்னையே மறக்கவே மாட்டான். சீரியஸ்லி இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கே தவிர, இல்லாட்டி நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே அவன்கிட்ட போயிட்டு வரோம். ஆனால் இப்போ இடம் பிரச்சனைன்றோடைய அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பிள்ளைங்கிறது வந்து சும்மா இல்லை, காசு விஷயத்தோட பிள்ளைங்கிறவன இன்னொரு இந்த காசு விஷயம் என்ன, நாளைக்கு அதாலேயே நாங்கள் ஒரு கள்ள பேர் எடுத்துருவோம். நீங்கள் சொல்கிறீங்க சிம்பிளாக உண்ட வேலையை தூக்கி வச்சுட்டு போடாண்டா நான் ஒரு கடை ஒன்று நடத்துறேன்னு சொன்னால் மூடி போட்டு போயிடலாம் ஒரு கைக்கு, சரி நட்டப்பட்டு போகிறேன் அது என்னோடைய போகட்டும்னு சொல்லி. ஆனால் இன்னொரு இந்த காசு நான் அப்படி வச்சுக்கொண்டு இன்னொருத்த போயிட்டு நான் மினக்கடையிலம்மா யோசிச்சு பாருங்க. அப்போ சில விஷயத்தை நீங்கள் யோசித்து கொஞ்சம் கதைக்கணும். சரியா, நான் ஏதாச்சும் கதைக்கிற விஷயங்கள் பிள்ளையாக இருந்தால் கூட வந்து நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு நாளும் நாங்கள் அப்படி வந்து இருக்கிற ஆக்கள் இல்லை. உண்மையிலே சொன்னாங்க மாட்டீங்க, அன்றைக்கு கூட அனுஷன்ட வீட்டை நம்ம போயிட்டு வந்துட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். இப்போயும் சொல்கிறோம், அவனுக்கு என் பிரச்சனை ஒரு இது தேவைன்னு சொன்னால் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட்டை நாங்கள் வந்து செய்வோம். ஆனால் எதுக்குமே ஒரு முடிவு வேணுமே. இப்போ அன்றைக்கு அக்னிட அம்மாவுக்கு வந்துட்டு பிளட் தேவை அவசரமானு சொன்னாங்க. அப்போ வந்து பிளட்டை கொடுக்குறக்கு ஒரு ஏற்பாடு டக்குன்னு நாங்கள் செஞ்சோம். அந்த மாதிரி அனுஷனுக்கு இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குன்னு சொல்லி யாராச்சும் சொன்னால் தானே செய்யலாம். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில நாங்கள் போயிட்டு சும்மா அங்கே இருக்கிறதால என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. அப்போ அன்றைய கூட அவங்க தம்பியாக கூட்டிகிட்டு கொழம்பு போயிட்டு வந்தாங்க, விட்டுட்டு வந்து அவங்க இப்போ தங்களோட வேலையை பார்க்குறாங்க. இன்றைக்கி அவங்களோட வீடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எழுதலுமா என்னடா இறக்கம் இல்லாமல் தெரியுதுங்கன்னு சொல்லி அவங்க தங்களோட வேலையை பார்ப்பாங்கன்னு. இன்றைக்கி எழுதக்கூடிய நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்களா அனுஷன் பிரச்சனைன்னு யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க தானே, இதுவரை கதைக்கு போனால் நீங்கள் எங்களுக்கு திமிரன்றீங்க, சலக்கணம்ன்றீங்க. சத்தியமாக அந்த திமிரன்றதோ தலைக்கணம்ன்ற வார்த்தை எனக்கு என்னென்றே தெரியாது. இன்றைய கூட ஒரு 40,000 50,000 பேர் இருந்தாலும் உங்களை வீடியோ பார்க்குறீங்க. நான் ரோட்டில் கூட ஒருத்தன் வந்து இறங்கி சும்மா சிரித்தாலே நானாக இறங்கி போயிட்டு வந்துட்டு கதைச்சி உங்களுக்கே வீடியோவில் தெரியும் நாங்கள் எப்படி பழகிறோம்னு சொல்லி. அப்படி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பழந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தாலே வந்து யூடியூப்பர் 2 பேரில் வந்துட்டு தலைக்கணம் பிடிச்சி தெரியும். அந்த மாதிரியான கரெக்டாக நாங்கள் இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்க. கதைக்கிற நீங்களே வந்துட்டு உங்களுக்கு விளங்கணும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் எங்களை எதிர்த்து எவ்வளோ கிளர்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு போகிற டைமில் எங்களோட கூட இருந்தவனை பற்றி நீங்கள் எப்படி எழுதும்போது எவ்வளோ மனசு கவலையாக இருக்கும். தயவு செய்து அப்படி யாரும் எழுதாதீங்க. ஒரு பக்கத்து ஏரியான்னு சொன்னாலும் பரவாயில்ல, யோசிப்பாங்க வந்து பெட்டிக்குள்ளே ஒன்றும் போது வந்து நாங்கள் அங்கே நின்றா பரவாயில்லண்ணா. இதுக்கு மேலே என்ன காய்க்கிற கவிதாஸ் நீ தான் சொல்லுவோம். உண்மைதானே, உண்மையிலே கவலை தானே. ஆக்ரோஷத்தை பார்த்தாலே விளங்கியிருக்கும். உண்மையிலே பாசம் இல்லைன்னு இல்லைன்னு, பாசம் வந்து கட்டாயம் எங்கே போனாலும் எப்போ வந்தாலும் பாசம்ன்றது வந்து கட்டாயம் இருக்கும். உண்மையிலே இப்படியான கொமெண்ட்ஸுகளை பார்க்கும்போது அதுவும் இப்போ கொஞ்ச நாள் அனுஷன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய கொமெண்ட்ஸுகள் வந்து அதுவும் வந்து ஒரு ஆள் எழுதி விட்டாங்கன்னு சொன்னால் பெஸ்ட் இல்லை, அதை பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுறவங்க தான் நிறைய இருக்குது. அது வந்து என்ன பிரச்சனை எதற்காக வந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு எழுதுகிறவங்க இல்லை. உண்மையிலேயே வந்து அண்ணா சொன்ன மாதிரி இப்போ இதே இடத்துல வந்து அனுஷன் இருந்திருந்தா இல்லை நாங்கள் வந்து மட்டக்களப்பில் நின்றுருந்தா கட்டாயம் வந்து ஒவ்வொரு நாளுமே போயிட்டு அனுஷனை பார்த்துட்டு வந்திருப்போம். இது வந்து உண்மையிலே வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம். திடீரென போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னால் அது வந்து கட்டாயம் வந்து இயலாத ஒரு விஷயம். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் போய் பார்ப்போம். அதை விட நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க, ஆரண்டே தெரியாத ஒரு அநாத தாய் எங்களை நம்பி தான் சத்தா என்ற பொடியை வந்து கிருஷ்ணாட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு செத்துட்டா. அந்த ஒரு வார்த்தைக்காண்டி எங்கேயோ இருந்து ஓடி வந்து சொன்னால் நம்ம நீங்கள் செத்தவட்டுக்கு 3 லட்சம் ரூபா செலவழிஞ்சது. ஆனால் ஒரு ரூபா கூட நீங்கள் யாரும் தருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் ஓடி வரேன் இல்லையா. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் யாரும் தருவீங்கன்ற நம்பிக்கையில் நான் ஓடி வரையில, நான் அதை செய்வேன்னு சொல்லி போட்டு அங்கே இருந்து பெட்டிக்குள்ளேருந்து நாங்கள் 5 பேர், அப்போ எங்கள்கிட்ட காரம் இல்லை ஒன்றும் இல்லை, வாடகைக்கு கார் எடுத்து 5 பேர் ஓடி வந்து கிளிநொச்சியில் ஹோட்டல் எடுத்து தங்கி நின்று அந்த செத்தை விட
எப்படியோ போக இந்த செத்தை விட்டு எப்படியோ மாற்றி போட்டு போனாங்க. அப்போ ஆரண்டே தெரியாத ஒரு அனாதையாக இருந்த ஒரு தாய்க்கு நாங்கள் இவ்வளவு செஞ்சுனாங்கன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி இவ்வளோ தூரம் கூட இருந்து பழைய அனுசனைக்காண்டி நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் பெறணும், நேரம் பெறணும். இப்போ அவனை நாங்கள் விட்டுருக்கோம், நீ தம்பி கதை சர்ச் பண்ண, இப்போ நீ மேக்ஸிமம் ரெஸ்ட்டில் இரு, எங்களால் முடிஞ்சோ நாங்கள் கதைச்சி உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கே வந்து அவர் பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்த நிற்க மாட்டோம், கண்டிப்பாக வெட்டிக்குள்ளலாம் நிற்போம். புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் கதைக்காதீங்க. ஊரில் உள்ளவங்களே வந்துட்டு நிற்கிறாங்க இல்லைன்றப்போ வந்து நாங்கள் நிற்கணுமென்று நினைக்கிற வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அது சாத்தியமான ஒரு விஷயம்ன்ற நீங்கள் யோசிச்சு பாருங்க. தயவுசெய்து யாரும் அப்படி எழுதாதீங்க. இப்போ கூட இங்கே எங்கள் அனுஷனுக்கு தான் அடித்தான், உங்களுக்கு முன்னுக்கு அவனோட மனநிலையை பற்றி காய்ச்சி பார்ப்போம், காய்ச்சி காட்டுவோன்றோட எடுத்தால் ரிங் போகுது இல்லை, அவன் ஆஃப்லைனில் நிற்கிறான். சரி, நோமல் குழந்தை அடித்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நாங்கள் அவனை கவனிக்காமல் ஒரு மனநிலைமையில் இருக்கிறவன்டா அவன் கண்டிப்பாக எங்களோட கதைக்க மாட்டான். அவனோட மனநிலைமை வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்காண்டி நான் அவனுக்கு முன்னுக்கு அடித்து காட்டேன். சரியா? வேலை செய்யும், நானும் அடித்து பார்த்தேன், வேலை செய்யலை காலையில், வேலை செய்யல. அப்போ நேற்று முன்ன காக்கள் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அனுஷன் நம்பர் வந்து வேலை செய்தில்லைன்னு சொல்லி. ஏன்னா நேற்று கூட வந்து நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் கூட ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம். நம்பர் எல்லாம் நிறைய பேர் டாக்டர்ஸோட டீட்டெயில் அனுப்புகிறாங்க, அதை நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்ன செய்யற, எல்லோரும் அனுப்பினா போல அவங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற பக்கத்தாலேயும் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, அந்த சேவின சூனியம் அந்த சைடுகளாலையும் வந்து பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சைடாலையும் வந்துட்டு செய்ய முடியாத நிலைமையில் இருக்குதுண்டா அப்போ என்ன செய்யலை? நாங்கள் என்ன மந்திரவாதியா இல்லாட்டி டாக்டர்ஸா இல்லாட்டி கடவுளா? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து புரிஞ்சு கொண்டு எழுதுங்க. உண்மையிலே மற்றவன மனசை கஷ்டப்படுத்துகிறால எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. ஏன் இன்றைக்கு 6 நாள் 7 நாளாக வந்து டெங்கு காய்ச்சல் வந்து உண்மையிலே சொன்னாங்க எல்லாருக்குமே பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்துட்டு குறைவாக இருந்தது. அப்போ நீங்கள் அனுஷனை போயிட்டு கிருஷ்ணா இப்படி கஷ்டத்தில் இருக்குது நீ போய் பாருன்னு சொன்னீங்களா? எனக்கு தெரியாது. ஆனால் அவன் வரலேன்ட்டு நான் உண்மையிலே எல்லாம் கவலைப்படவே மாட்டேன். நான் வந்து ஏன்னா எனக்கு அவன்கிட்ட சிச்சுவேஷன் வந்து நல்லா தெரியும். என்ன அப்போ அதுகளை குறித்து நாங்கள் ஒரு நாளுமே வந்து கவலைப்படாண்டேன். இவன் கடைசியில் அவன் ஒரு நாள் வந்து தான் போனவன், வராமல் இல்லை. அப்போ ஒவ்வொருத்த மனநிலைமைகளை வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு அனுஷனை உயிராக நேசிக்கக்கூடிய நீங்கள் எத்தனையோ பேர் வந்துட்டு உலக நாடுகளில் இருப்பீங்க, உங்களால் டக்குன்னு விட்டுட்டு வர முடியுமா? ஈவன் நீங்கள் டாக்டராக கூட இருப்பீங்க, ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக கூட இருந்து அனுஷனை வீடியோ பார்ப்பீங்க, நீங்கள் விட்டுட்டு வர முடியுமா? அந்த அனுஷனை நான் காப்பாற்றுன்னு சொல்லி வரையலுமா? இல்லை. ஏன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, தயவுசெய்து புரிஞ்சு கொண்டு ஒரு விஷயத்தை கதைங்கோ. நான் இவ்வளோ தூரம் கதைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வேதனை, மனசு வேதனையாக இருக்குது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆரண்டே தெரியாதவனை தேடி வந்துட்டு உதவி செய்கிறவங்களுக்கு வந்துட்டு கூடவே இருந்தவனுக்கு உதவி செய்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு வரணும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னாக்கு நீ அழுகிறியா இல்லையே? நீ எங்கே அழுகிறது? உனக்கு அழுகேண்டா என்னண்டே தெரியாது. குமரி முத்தண்ட பேர் அங்கே சும்மா வச்சுட்டு போனேன். சரி, அப்போ உண்ட கருத்துக்கு ஒரு அவன் சொல்லிவிடேன். என்ன கருத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே. அப்போ இதுக்கும் எதுவும் ஏசியலினாலும் அது எனக்கு மட்டும்தான் பெறணும். சரி, அப்படி என்ன இல்லை. அதுதான் இப்போ மக்கள் வந்து பார்க்குற மக்கள் வந்து சொல்லலாம். இப்போ பார்க்க போகலாம், அது இதுன்னு சொல்லலாம். இப்போ எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கீங்க, அங்கே போகணும் இங்கே போகணும், அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும்னு. அதே மாதிரி அதெல்லாம் விட்டு போக முடியாதானே. எல்லாத்துக்கும் ஒரு சுச்சுவேஷன் அமையணும் போகிறதுக்கு. அவனை பார்த்துக்கொள்வது, அவனை பார்க்காமல அவனை கோல் எடுக்கிறது தான் பேசுகிறது, அவனோட எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு ஷேர் பண்ணுவோம் எல்லாத்தையும். அப்போது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் கதைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அனுசனை போய் பாரு, அந்த டாக்டரை போய் காட்டுக்கோங்க, அது இதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்டா எல்லாம் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நம்ம அனுஷன்கிட்ட போகவே இல்லைன்னா நீங்கள் கதைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் அடுத்த நாள் போயிட்டு 4 நாள் நின்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்து அவனோட ரிப்போர்ட்டுக்கு முடிவு வந்த பிறகும் நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு போயிட்டு சலூனில் விட்டு போட்டு அவனுக்கு அவ்வளோ ஆறுதல் சொல்லி போட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ அதெல்லாம் நீங்களுமே நீங்கள் பார்த்து போட்டு இன்றைக்கு வரைக்கும் மனுஷனை போயிட்டு பார்க்காம இருக்கிறீடா பாதுகாண்டு நீங்கள் எழுத உங்களுக்கு எப்படி மனசு வரும் யோசிப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியுமோ தெரியும் அனுஷனுக்கு இப்படி பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு எப்போயோ தெரியும். என்ன அப்போ அவங்க கூட கேட்டவன் அண்ணா நான் கதைக்கட்டோன்னே நான் சொன்னான், நீ இல்லை நீ கதைக்கக்கூடாது, இப்போ கதைக்கக்கூடாது, உனக்கு அது ஓகே ஆகும், நீ வெயிட் பண்ண கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி அப்படி 7 போனால் அதுக்கு பிறகு கதைப்போன்னு சொல்லி. ஏன்னா கண்ணோட சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, இப்போ அவசரப்பட்டதுலாம் நான் தான் சொல்லி அவன் என்ன விஷயமா இருந்தாலும் என்ன எடுத்து கேட்பான். நான் வந்து ஹைட் பண்ணுறான் தம்பிக்கு. உண்மையாக சொன்ன மாதிரிங்க அவன் என்ன ஒரு நாளும் வாழ்நாள் மறக்க மாட்டேன். அதேமாதிரி அவன் செஞ்ச உதவிகளை நானும் மறக்க மாட்டேன். ஏன்னா என் பிறந்தநாள் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு அப்செட்டில் இருந்த பிறந்தநாளை தலைகளாக வந்து மாற்றி போட்டு அவ்வளோ சந்தோஷத்தை என்ன கொடுத்துட்டு போனவன் தம்பி. என்ன இப்போட நாங்கள் போயிட்டு அவனை நின்று அவன் சந்தோஷப்படுவான் இல்லையாண்டு இல்லை. ஆனால் நீங்கள் யோசிப்பாங்க அதில் நிற்கிறதில்ல, சும்மா போயிட்டு நிற்கிறதில்ல மட்டும்
மட்டும் என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே அப்புறம் எங்களை ஏற்கனவே கலரன்றாங்க, இன்னும் வந்து கலரன்னு சொல்லி நல்லா சுத்தான் சாட்டுன்ட்டு எழுத எழுக்கிட்டுருவாங்க. எங்களோட வேலையும் பார்த்து நாங்களும் ஒரு 4 காசுன்றாலும் எடுத்துக்கொண்டால் தானே நாளைக்கு ஏதாவது நடந்தால் கூட எங்களால் முடிஞ்ச நாங்கள் செஞ்சு கொள்ளலாம், யோசிப்பாங்க. பார்ப்போம். இப்போ கவிதாஸ் ஒரு பரம்பரை கோடீஸ்வரன், அக்னி ஒரு பரம்பரை கோடீஸ்வரன், நான் ஒரு பரம்பரை கோடீஸ்வரன்டா பரவாயில்ல. ஆனால் நாங்களுமே நாளாந்தம் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு அங்கோடி இஞ்சோடி வந்து வேலை செஞ்சு வீடியோ போட்டு தான் அதில் வரக்கூடிய காசை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். என்ன எல்லோரும் சொல்கிற மாதிரிக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு அள்ளித்தரவும் இல்லை கிள்ளித்தரவும் இல்லை, நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்கன்ற நம்பிக்கையோட இதை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். தயவுசெய்து இதுக்கு மேலேயும் நீங்கள் விமர்சனங்களை வந்து எழுதுகிறீங்களா இருந்தால் நீங்கள் எங்களை புரிஞ்சு கொள்ளாதீங்கன்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே சொல்ல தெரியலை. பார்ப்போம், நாங்கள் மறுபடியும் அவருக்கா முயற்சிப்போம், எல்லாருமே சேர்ந்து முயற்சிப்போம். நீங்களும் ப்ரே பண்ணுங்க, தம்பிக்கு வந்துட்டு ஓகே ஆகணும்னு சொல்லி. அவனுக்கு வந்துட்டு கண் பார்வை தெரியாமல் எல்லாம் போகலை. எப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஒரு பிளர் மாதிரி என்ன சொல்கிறோம் வந்து இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அவனால் வந்துட்டு இந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை, அந்த ஒரு கொஞ்சம் ஒரு இதான மாதிரி தான். அப்போ அது வந்துட்டு சரியாகணும்னு சொல்லி நாங்களே மேக்ஸிமம் குளுக்கோமாவாக இருக்கலாமோ, இல்லாட்டி வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்குமா, இல்லாட்டி ப்ரெஷரால் பிரச்சனை வந்துச்சா, இல்லாட்டி சுகர் குடிச்சான்னு சொல்லி எல்லா வகையிலையும் செக் பண்ணுவான். ஒன்றுமே இல்லை. இல்லாட்டி பிரெயின் டியூமராக இருக்குமா அப்படின்னு கூட பார்த்தோம், அதுவுமே இல்லை. அப்போ நீ என்னத்தை நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நீங்களே ஒரு வழியை சொல்லுங்க, நீங்களே வந்து தொடர்பு கொள்ளுங்க. என்னோட தொடர்பு கொள்ளாட்டும் பரவாயில்ல, தம்பிൻ്റെ நம்பரை தொடர்பு கொண்டு அவனுடைய டிரெக்டாக காய்ச்சி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்துட்டு அவனுக்கு செய்யுங்க. தெரியும் அவன் இப்போ வீட்டுக்கெலாம் முடங்கி போயிருக்கான்னும் போது வந்து கண்டிப்பாக நார்மலாக ரன் பண்ணி கொண்டிருக்கிறவங்களால கண்டிப்பாக வாழ முடியும். யூடியூப் வருமானமே வந்து வடிவாக காணும். அவன் இப்போ அதுவும் இல்லாமல் இருக்கிறான் போது கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவன் பிரச்சனைப்பட்டு கொண்டு தான் இருப்பான். அப்போ அவன் அதை நேரடியாக கேட்டிருக்க மாட்டான். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்களுமே செய்யலாம், நாங்களுமே செஞ்சுருக்கோம், நீங்களும் செய்யலாம். செஞ்சு அவன் வந்து சந்தோஷப்படுன்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டு இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நானே பிள்ளையாக காய்ச்சி நான் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நான் அப்படி வந்து கதைக்கணும்னு நினைக்கிற ஆள் இல்லை, மனவேதனையில் தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் கத்தினது. சரி, இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.